இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் துறவியோடு இணைந்து இன்று நாம் புனித மோனிகாவின் விழாவினை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். உலகத்தின் போக்கில் கலாச்சாரங்களை முதன்மைப்படுத்தாமல் காலத்தின் ஓட்டத்தில் தங்களை இழந்த மனிதர்கள் மத்தியில், ஆண்கள் மத்தியில் தான் ஏற்றுக்கொண்ட அர்ப்பண வாழ்விலே, குடும்ப வாழ்விலே நிலைத்து நின்று கிறிஸ்துவனுடைய நம்பிக்கைக்கு சான்று பகர்ந்த ஒரு பெண்ணாக புனித மோனிகாள் விளங்குகின்றாள். தன்னுடைய மகன் அறிவின் தாக்கத்தில், தத்துவவியல் தர்க்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டு உலகின் போக்கில் தன்னுடைய வாழ்வு இழந்து வந்த சூழ்நிலையில் 25 வருட தொடர் செபத்தின் வழியாக தன்னுடைய மகனை மனமாற்றி தாயாம் திரு அவையில் ஒரு சிறந்த புனிதரை, தத்துவ அறிஞரை, திரு அவையின் கோட்பாடுகளை சமூகத்திற்கு கொடுக்கின்ற மனிதனாக மாற்றம் கொணர்கின்ற அளவிற்கு புனித மோனிகாவின் செபம் இருந்தது. இன்று நவீன உலகிலே கூடி செபிப்பது என்பது இன்று எட்டாக்கனியாகவே பல்வேறு குடும்பங்களுக்கு இருந்து வருகின்றது. அதிலும் தாயின் உடனிருப்பு என்பது ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சமூகத்திற்கு எத்தகைய பங்களிப்பை ஆட்ட வேண்டும் என்பதை புனித மோனிகாள் நமக்கு எடுத்துரைக்கின்றாள். சமூகம் என்பது வெறும் படிப்பினைகளை மட்டும் பெற்றுக்கொள்கின்றது அல்ல, மாறாக தாயின் வழியாக இந்த சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு படிப்பினைகளையும் சமூகம் ஆற்ற வேண்டியிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித மோனிகாவின் தொடர் செபம் அகஸ்தினாரை மனமாற்றியதோடு அந்த மனமாற்றத்தின் வழியாக திரு அவையில் பல்வேறு மாற்றங்களை கொணர்ந்தது, திரு அவையை வளர்த்தெடுத்தது. இதைத்தான் நாம் இன்று உணர வேண்டும். இன்று ஒரு குழந்தைக்கு நாம் படிப்பை, அறிவினை, சமூகத்தில் நல்ல ஒரு பெயரினை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நல்ல ஒரு தாயாக உடன் இருந்து நல்ல ஒரு செபத்தின் வழியாக மனிதத்தை பேணி காக்கின்ற பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. மாறி வரும் நவீன உலகம் கலாச்சார பிறழ்வுகளையும் மனிதத்தை பேணாத மனிதங்களை மட்டும் நான் உருவாக்கி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் புனித மோனிகாவை போல நல்ல மனம் கொண்ட இளம் உள்ளங்களை உருவாக்கி இறைவனோடு உடன் இருந்து இறை பணியினை ஆற்றி சமூகத்தை மாற்றுகின்ற மக்களை, பிள்ளைகளை வளர்த்தெடுக்க செபம் உதவும் என்பதை புனித மோனிகாள் எடுத்துரைக்கின்றாள். உணர்வோம், செபமே வாழ்வின் அடிப்படை காரணியாக இருந்து மனிதத்தை உருவாக்குகின்ற கருவியாக அமையட்டும். இறைவன் என்றும் நம்மோடு. ஆம்.